தமிழ்நாட்டுல நலத்திட்டங்கள் இப்போ ஒரு புது போர்க்களமாவே மாறிடுச்சுங்க. இது ஏதோ தேர்தல் வாக்குறுதிய பத்தின விஷயம் மட்டும் இல்ல. உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா வரப்போற பணத்த பத்தின ஒரு பயங்கரமான போட்டி. வாங்க, இந்த நலத்திட்ட போர்க்குள்ள என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல் கட்சிகள் நம்ம பேங்க் அக்கவுண்டே ஒரு போர்க்களமா மாத்திட்டாங்களா? பணத்தை நேரடியா அக்கவுண்ட்ல போடுறது தான் இப்போ புது அரசியல் ஆயுதமா மாறிடுச்சா? இதுக்கு தான் நாம இப்போ விடை தேட போறோம். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஆளும் திமுக எடுத்த ஒரு ஸ்டெப் தான். அந்த ஒரு நடவடிக்கை இந்த அரசியல் போட்டியே ஒரு புது கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அது ஒரு பெரிய பதிலடிக்கு காரணமாவும் அமைஞ்சது. ஆளும் திமுக என்ன பண்ணாங்கன்னா, 2 முக்கியமான திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் கோடைக்கால சிறப்பு நிதி, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே அடியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இது தனித்தனி திட்டமா இல்லாம மொத்தமா ஒரே பெரிய தொகையா கொடுத்ததுதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த 5000 ரூபாய் திட்டம் மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு, அதுவும் உடனே. இது ஒரு ரொம்பவே ஸ்மார்ட்டான அரசியல் மூவா பார்க்கப்பட்டுச்சு. இதனால மத்த கட்சிகள் இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் அடுத்த கட்ட போட்டிக்கு ஆரம்பமா இருந்துச்சு. சரி, திமுகவோட இந்த 5000 ரூபாய் மூவ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பதில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அவங்க இந்த போட்டியவே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா. இந்த பதில் திட்டம் ஒன்னும் சாதாரணமானது கிடையாதுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாநில பாஜக தலைவர்களும் கலந்துகிட்ட ஒரு ஹை லெவல் மீட்டிங்ல இதுக்கான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதோ அவங்களோட அதிரடி பதில், 15,000 ரூபாய். ஆமாங்க, 15,000 ரூபாய். இது திமுக கொடுத்த தொகையை விட 3 மடங்கு அதிகம். இந்த ஒரு நம்பரே போதும் தமிழ்நாட்டுல அரசியல் போட்டி எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்னு சொல்றதுக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த 15,000 ரூபாய் பணம் எங்க இருந்து வருது? இது புதுசா கொடுக்கற காசு இல்ல. அதுக்கு பதிலா கேஸ் மானியம், உரமானியம் மாதிரி ஏற்கனவே இருக்கிற பல மத்திய அரசு நலத்திட்டங்களோட பாக்கி தொகையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற தொகையா கொடுக்கறாங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான ஃபைனான்ஷியல் மூவ்னே சொல்லலாம். இந்த ஒப்பீட பாத்தீங்கன்னா 2 கட்சிகளோட வியூவும் நமக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் திமுக மாநில நிதியிலிருந்து ஒரு புது முயற்சியை கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாஜக ஏற்கனவே இருக்கிற சென்ட்ரல் ஸ்கீம்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய தொகையா கொடுத்து மத்திய அரசோட பவரை காட்டுறாங்க. ஆனா இந்த போட்டி வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டோட நலத்திட்ட அமைப்பையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய கொள்கை மாற்றம் இருக்கு. நம்ம ரேஷன் கடைகளோட எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நேரடி மானிய பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டிபிடினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கம் உங்களுக்கு பொருளா தர்றதுக்கு பதிலா அதோட மதிப்பை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணமா போடுறது தான் இந்த டிபிடி. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய, ரொம்ப ரொம்ப பெரிய கொள்கை மாற்றம். பல வருஷமா நம்ம மாநிலத்தோட நலத்திட்டங்களுக்கு அடித்தளமா இருக்கிற பொது விநியோக திட்டம், அதாவது நம்ம ரேஷன் கடை முறையே மொத்தமா மாத்துறதுக்கான ஒரு திட்டம் இது. மாற்றம் இதுதாங்க. இப்போ இருக்கிற சிஸ்டம்ல நீங்க ரேஷன் கடைக்கு போய் அரிசி, சக்கரைன்னு பொருள் வாங்குறீங்க. ஆனா இந்த புதுசா வரப்போற சிஸ்டம்ல அந்த பொருட்களோட மதிப்பு ஒவ்வொரு மாசமும் பணமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா வந்துடும். அப்போ எவ்வளோ பணம் கிடைக்கும்? ஒரு கணக்குப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் பொருளுக்கு பதிலா மாசம் 1000 - 2500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கலான்னு சொல்றாங்க. இது அந்த குடும்பத்தோட அளவு, அப்புறம் அவங்க வாங்குற பொருட்களோட அப்போதைய மார்க்கெட் மதிப்பை பொறுத்து மாறும். சரி, இந்த நலத்திட்ட போட்டி, இந்த கொள்கை மாற்றங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அசல் அரசியல் கணக்கு என்ன? எல்லாமே 2026ல வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு செய்யப்படுற ஒரு நீண்டகால வியூகத்தோட ஒரு பகுதிதான். இந்த மூவுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வியூகம் ரொம்ப ஆழமானது. முதல் நோக்கம் திமுகவோட செல்வாக்க உடைக்கணும். 2வது, பணத்தை நேரடியா மக்கள் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி அவங்க கூட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி ஒரு புது ஓட்டு வங்கிய உருவாக்கணும். கடைசியா, தமிழ்நாட்டோட பாரம்பரிய திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கணும். ஒரு அரசியல் விமர்சகர் சொல்ற மாதிரி, இது வெறும் தேர்தல் நேர அறிவிப்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பாஜகவோட ஓட்டு வங்கிய உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு மூவ். இதோட அர்த்தம் என்னன்னா, இது ஏதோ ஒரு தேர்தலை ஜெயிக்கிற தந்திர மட்டும் இல்ல, நீண்ட நாளுக்கு இங்க அரசியல் அடித்தளத்தை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அப்போ நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன?
இது உண்மையிலே நலத்திட்டங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சியா இல்ல ஓட்டுக்காக கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை இறைக்கிற ஒரு ஆபத்தான புது யுகத்தோட தொடக்கமா? தமிழ்நாட்டோட எதிர்கால நலத்திட்டங்களும் அரசியலும் இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்.